வணக்கம் மக்களே. நீங்க இப்ப இருக்கிறது சுஜா சந்திரனின் ஆடியோ நாவல் சுலகத்துல. நான் உங்க ஆர்ஜே தியா பேசிட்டு இருக்கேன். நம்ம பார்க்க போற நாவலுடைய பெயர் உகம் கடந்த அதிசயனே. இந்த நாவலை பத்தி சொல்லணும்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுங்கோல் ஆட்சி செஞ்ச வஜ்ர மன்னனை உயிரோட சமாதியில வைக்கிறாங்க. தொல்லியல் மாணவி ஆர்த்தி பிரமிடுகளை ஆராய்ச்சி செய்ய போய் வஜ்ரன் பிரமிடை திறந்து அவனுக்கு உயிர் கொடுத்துடுறா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அவளையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இழுத்துட்டு போற அந்த வஜ்ரன் அவளை என்னதான் பண்றான்? அவளோட நிலைமைதான் என்ன? மீண்டு வருவாளா இல்லை வஜ்ரனுடைய துணையானாளா? வாங்க டைம் டிராவல் ஃபேண்டசி கதை களத்துக்கே போகலாம். அதோட ஒரு முக்கியமான விஷயம் மக்களே, இந்த உகம் கடந்த அதிசயனே தினமும் இரவு 7 மணிக்கு 5 அத்தியாயங்களாக வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷன் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஹைப் பட்டனையும் மறக்காமல் தட்டிடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஹைப்புமே எங்களுக்கு எப்போவுமே என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஹைப் பண்ணிடுங்க மக்களே. ஹைப் 7 lakh + தாண்டும் போது அடுத்த கதை ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். மறந்துடாதீங்க, தினமும் இரவு 7 மணிக்கு 5 அத்தியாயங்களாக வந்துடும். வாங்க கதைக்குள்ள பல்லம்மா. உகம் கடந்த அதிசயனே. அத்தியாயம் 1. சொல்ல சொல்ல கேட்க மாட்டியா ஆர்த்தி? அப்பெண்ணோ பையை அடுக்கி காரில் டிக்கியில் வைத்து கொண்டிருந்தாள். உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆர்த்தி, நீ ரிஸ்க் எடுக்கிற. சார் ப்ளீஸ், எனக்கு போய் பார்த்தே ஆகணும். மம்மீஸ் பற்றி ஆராய்ச்சி பண்ண போகிறேன்னு சொன்னேன். நானும் ஓகே சொன்னேன். உலக நாடு முழுக்க போய் மம்மீஸ் பற்றி ஆராய்ச்சி பண்ணதானே நான் ஏதாவது சொன்னனா? அதே போல தான் சார், இதுவும் அது மாதிரி தானே. இதை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துட்டேனே. கண்கள் கவிதை வரையுமா என்ன? இதழ்கள் எதிகை மோனை பேசுமா? நாசி ஒருவரை கவனமிழக்க செய்யுமா? அவள் கண்ணும் இதழும் நாசியும் ஏன் கார் கூந்தலும் கூட பெண்ணை கூட மீண்டும் ஒருமுறை பார்த்து போக வைக்கும் வண்ணமயில் அழகி. அப்பா என்னடா கலர் இது என்று பலர் அவள் பன்னீர் ரோஜா நிற அழகை வியந்தாலும் கூட ஒரு இடம் கூட அவள் லட்சணம் இல்லை. எல்லாம் அழகு என அத்தனை பேரும் அவள் அழகுக்கு சாட்சி சொன்னாலும் அப்பெண் என்னவோ மற்ற பெண்கள் அழகை ஆவென வாயை பிளந்து பார்க்கும் குணத்தால். சார் என்னை நம்புங்க சார். உன்னை நம்ப முடியாது, அதான் சொல்றேன், நீ போகக்கூடாது. சார் எல்லா இடத்துக்கும் போக விட்டீங்களே. ஆர்த்தி இது வேற. ப்ளீஸ் ப்ளீஸ். அப்பெண்ணோ கண்களை சுருக்க. உன்னோட முரட்டு தைரியத்துக்கு அளவே இல்லை. உனக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா எனக்கு யார் இருக்கா சார் கவலைப்பட? வாழ்கிற வரைக்கும் த்ரில்லிங்காக இருக்கணும்ல. இயலாமையை இல்லாமையை சிரித்து கடக்க தெரிந்த ஒருத்தி அவள். இப்படியே எதையாவது சொல்லி வாயாட. ஏதாவது உதவினா ஃபோன் பண்ணு, ஓகேவா? என்னால் உன் கூட வர முடியலை, இல்லைன்னா வந்திருப்பேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நான் என்ன பேயவா பார்க்க போகிறேன், இல்லை பூதத்தை பார்க்க போகிறேன்னா? ஆஃப்டர் ஆல் செத்து போன எலும்பு கூட இருக்கிற ஒருத்தனை பார்க்க போகிறேன். அதுக்கு ஏன் சார் இவ்வளவு பயப்படுறீங்க? பயம் உன்னை பற்றி தான். தேவையில்லாத விஷயத்த தேடி தேடி மூக்க நுழைப்பியே. ஹிஹி, என்ன பண்ண சார்? வயசானா வழுக்க விழறதும் வாழ்க்கைனா? வேண்டாம் தங்கம் வேண்டாம். உன் தத்துவத்தை எடுத்து விட்டு என்னை கொன்னுறாத. நானே ஹார்ட் பேஷண்ட், போயிட்டு வா என்று கும்பிடு போட அழகாக முத்துப்பல் தெரிய சிரித்தாள் அவள். வாழ்க்கை வாழ, ரசித்து வாழ, சாதித்து வாழ, சாகும் முன்பாக ஏதாவது செய்துவிட வேண்டும் என்ற கொள்கை கொண்டவள்தான் அவள். ஆர்த்தி வெறும் 22 வயது பெண் அவள். தொல்லியல் துறை மாணவி. எல்லோரையுமே கண்டால் ஒரு சிரிப்பு, அவ்வளவுதான், கடந்து விடுவாள். இத்தனை வருட காலமாக சோலோவாகவே சுற்றி வரும் ஒருத்தி. பத்திரமா போ ஆர்த்திமா. நாச்சியப்பன் அவளின் பேராசிரியர். இந்த கலியுகத்தில் கள்ளமில்லாத ஒருத்தியை முதல் முறை காண்கிறார். தன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்கும் அளவு ஆர்த்தியை பிடிக்கும். ஆனால் மகனோ, டேடி அது முழு பைத்தியம். டேய் அப்படியெல்லாம் சொல்லாதடா, நல்ல பொண்ணுடா, ஒரு நாள் பேசி பாரேன். போதும் சாமி, ஒரு நாள் நீங்கள் சொன்னீங்கன்னு அவ கூட பேசி நோ எங்க என்ன பேச விட்டா? பேசி பேசியே அப்பா தலையெல்லாம் கிருகிருன்னு சுற்றி மயக்கம் போடாமல் வீடு வந்து சேர்ந்ததே பெருசு. வாய் இருக்கிறது திங்க பேச, மற்றவன் நம்ம பேசுறதை கேட்கணுமே. அதெல்லாம் அவளுக்கு தேவையே இல்லை. தூங்கும்போது மட்டுமே வாய் மூடும் என்று தனி ரகம். அவளுக்கு யாரோடும் செட் ஆகாது. நம்ம கூட பழகிற அளவுக்கு இன்னும் கடவுள் யாரையும் படைக்கல போல என்று டேக் இட் ஈஸியாக இந்த உலகை ஒத்தையாக வலம் வரும் ஆர்த்திக்கு இனி இந்த உலகமே அவளுடையது இல்லை என்று கடவுள் குறித்து வைத்திருந்தார். பத்திரம் ஆர்த்திமா. ஓகே சார் என்று வேக வேகமாக தலையாட்டினாள். மம்மீஸ், அதாவது இறந்த உடல்களை பத்திரப்படுத்தி வைக்கும் பிரமிடுகளை பற்றி ஆராய்ச்சி செய்ய அதீத ஆர்வம் கொண்டு அலையும் பெண் அவள். ஒரு நாள் தன் பேராசிரியரிடம், சார் தமிழ்நாட்டில் இப்படி ஏதாவது பிரமிடு இருக்கா என கேட்க போய் தொடங்கியதுதான் வினையே. ஓ யா இருக்கே. இருக்கா? ஆர்த்தியின் கண்களில் அதீதமான ஆர்வம். 2000 வருஷ காலத்துக்கு முன்னாடி ஒரு அரசன் அந்த நாட்டு மக்களை உயிரோட வச்சு புதைச்சு பிரமிடு கட்டினதா ஏடுகளில் படிச்சிருக்கேன். வாட், உயிரோடவா? ஏன்?
அவன் ஒரு கொடுங்கோல் அரசன். அவனோட கொடுமை தாங்க முடியாத மக்கள் அவனுக்கு போதையை கொடுத்து மயக்கி உயிரோட புதைச்சிட்டு தான் சொல்லப்படுது. அந்த அரசனோட பேர் என்ன சார்? வஜ்ரா என்க. வஜ்ரா பேர் அழகா இருக்கு சார் என்றவள் உதடுபட்டு அவன் நாமம் காற்றில் அலையாட மலையடி வாரத்தில் இருந்த அந்த பிரமிடின் உள்ளே வேக வேக மூச்சுக்கள். இதோ வஜ்ராவின் இறந்த உடலை தேடும் பணியில் பிரயாணம் தொடங்கிவிட்டாள். மகனைத்தான் கட்டி கொடுக்க முடியவில்லை, காரையாவது கொடுப்போம் என்று நாச்சியப்பன் தன் காரை கொடுக்க அதில் ஆர்த்தியும் பழைய வஜ்ரபுரி இருந்ததாக ஏடுகளில் சொல்லப்படும் இந்தியாவின் கடைக்கோடி அருகே காரை விட்டாள். ஆர்த்தியின் கார் அந்த கானகம் நடுவே இருந்த மலையடிவாரத்தை 2 தினங்களில் அடைந்து விட்டது. ஆள் அரவமே இல்லாத கானகம் தேடி தேடி நடு காட்டுக்கு வந்து விட்டாள். யப்பா, எவ்வளோ பெரிய காடு! மிஸ்டர் வஜ்ரா, எங்கே இருக்கீங்க? உங்களை தேடி ஆர்த்தி பியூட்டி வந்துக்கிட்டே இருக்கேன் பாருங்களேன். நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா? நான் வந்துட்டேன் என்று கத்தி கத்தி அவள் பேச அந்த காட்டில் அது எதிரொலித்து அந்த பிரமிட் உள்ளேயும் அவள் குரல் கேட்க ஏளனமான புன்னகை ஒன்று அவளுக்கு பதிலாக வந்ததை ஆர்த்தி அறிய வாய்ப்பே இல்லையே. 2000 வருடம் இந்த நாளுக்காகத்தானே காத்திருக்கிறது அவன் உயிரில்லாத உடல். வருவாள், வந்து அவன் உறங்கும் உடலுக்கு உயிர் கொடுக்கும் பதுமை வந்தே விட்டாள். இங்கதான் இருக்கு. ஓலையில் செய்த ஏடுகளை தூசி தட்டி குறிப்பை பார்த்து கொண்டே வந்தவளின் கண்ணில் சிதிலமடைந்து சீமை உடைய மரங்கள் நடுவே உயர்ந்திருந்த பிரமிடை பார்த்தவளின் கண்களோ விரிந்தது. வாரே வா, எப்படி இருக்கு? ஃபேபுலஸ் என்றவளின் கண்ணில் கிடந்த கூலர்ஸை எடுத்து சட்டையில் மாட்டிக்கொண்டே தன் பேண்டை முட்டி வரை தூக்கியபடி, செம்ம த்ரில் ஆர்த்தி, ஃபைனலி யூ டிட் இட். வஜ்ரா பேபி, உன்னை பற்றி தெரிஞ்சுக்க ஐம் ஈகர்லி வெயிட்டிங். அவ்வளவு சேட்டைக்காரனா நீ? உன் எலும்பு கூடு கூட இருக்கிறது சந்தேகம்தான். என்கிட்ட உன்னோட சேட்டையெல்லாம் ஆகாது. நான் அர்னால்டு பாடி தெரியுமா என்று தன் 4 எலும்பு உடலை முறுக்கி காட்டி ஆர்த்தி சிரிக்க அவள் சிரிப்பு சத்தம் கேட்டு ஆந்தையும் வவ்வாலும் அந்த இடத்தை விட்டு அலறி ஓட சற்று பயம்தான் போல வேர்வை ஆறாக ஓடியது. மற்ற இடங்களுக்கு போகும்போது ஆட்கள் சுற்றுலா பயணிகள் என கூட இருப்பார்கள், போய் பார்த்துவிட்டு வந்து விடுவாள். இவனுக்கு மட்டும்தான் இப்படி காடு மலை என தேடி வந்ததே. சரி, வந்தது வந்தாச்சு. இருட்டுறதுக்கு முன்னாடி வஜ்ராவை பார்த்து அவர் கூட ஒரு செல்ஃபியை எடுத்துட்டு போயிருவோம். கொஞ்சமாக பயம் வந்தது போல இருந்தது அவளுக்குள். இல்லை, நான்லாம் முன்னால பேய் வந்து நின்னாலே ஹாய் பாய் சொல்கிறாளு, எதுக்கா பயப்பட போகிறேன் என்றவள் தீப்பந்தம் ஒன்றை எடுத்துக்கொண்டு பிரமிடின் மீது மெல்ல ஏற ஆரம்பித்தாள். உள்ள எப்படி போறது என்றவள் கண்ணில் கரையா நரித்து கிடந்த சிறிய ஓட்டை தெரிய தன் பேக்கில் இருந்தது கூரான ஆயுதம் ஒன்றை எடுத்து ஓங்கி ஓங்கி அதை உடைக்க அவள் கைப்பட்டு சிதறும் மணலில் தங்க ஆடை உள்ளே உடைந்து கிடந்த 6 அடி வஜ்ரன் உடலில் எலும்புகள் அதிர்ந்தது. சபா என்று உள்ளே குதித்த ஆர்த்தி கையில் உள்ள தூசியை தட்டிவிட்டு, வஜ்ரா பேபி எங்கிருக்க என்று கண்களை அலைய விட அந்த கும்மிருட்டில் தன் கையில் உள்ள தீப்பந்தத்தை மெல்ல உயர்த்தி பிடிக்க பெரிய மேடை மீது தங்க நிற ஆடை ஒன்று கிழிந்து நார் நாராக கிடக்க அதன் நடுவே வைரம் போல ஏதோ ஒன்று மினுங்க ஆர்த்தி கால்கள் ஆர்வம் தாழாமல் அவ்விடத்தை நோக்கி ஓடியது. எஸ், இதான் அந்த வஜ்ரன் உடம்பா? பல வருடமா ஆனதுனால பதப்படுத்த முடியலையோ என்று குத்த வைத்து அமர்ந்தவள் கைகள் அந்த பட்டு ஆடையை தன் பிஞ்சு விரல் கொண்டு விளக்க போக காற்றோ பலமாக அடித்து அந்த ஆடை வந்து அவள் முகத்தை மூட உடல் குலுங்கி போனாள். கண்ட இரத்த சகதியான முகத்தை கண்டுவிட்டு, வா, என்னை கட்டாவில் உனக்கு வர இவ்வளவு காலமா என்ற முரட்டு குரலில் செவி இரண்டும் கிர்ரென்றானது. ராட்சச உருவம், கண்ணில் கூர்வாள் பார்வை, முகத்தில் குறையாத ரத்தம் வடியும் சினம், தீப்பூ பூத்த ரெட்டை அகண்ட கண்கள், வில்லன வளைந்த புருவம், நீண்டு ஓங்கி உயர்ந்த அரக்க உடல், படிக்கட்டு பலாமைந்த முடியகண்ட மார்பில் தங்க அரண்யம், தோல்வரை சுருள் சுருளாக புரண்ட கூந்தல், தலைமீது வைரம் வைடூரியம் நடுவே கோமேதக கல்பதித்த மணிமகுடம், தங்கத்தில் மேலிருந்து கீழ்வரை அணிகலன், ஒரு கையால் தங்க கூர்வாளை தூக்கி வீச மறு கையால் அம்பை எய்திட அவள் கண்களை நோக்கி அவை சீறி பாய ஆர்த்தி கண்ட காட்சியில் அரண்டு போய் அவள் முகம் மறைத்த அந்த துணியை விளக்க படபடத்து போய் கண்களை தட்டி முழிக்க அவள் கண் முன்பாக எந்த காட்சியும் இல்லை, அங்கு யாருமே இல்லை. அப்பா, ராத்திரி பகலா வஜ்ரனை பற்றி ஆராய்ச்சி பண்ணதுனால இப்படியெல்லாம் தோணுதோ? ஆத்தே, பார்வையே கதி கலங்க வைக்குதே என்றவளின் எச்சில் விழுங்கி கொண்டு பேசிய பேச்சில் பயம் தெரித்தது. ஆளு என்னம்மா இருக்கான், அந்த ஷார்ப்பான கண்ணும் மூக்கும், பாகுபலி போல என்று தோலை உலுக்கிய ஆர்த்தி கீழே பார்க்க தங்க அணிகலன் நடுவே நீல நீல எலும்பு கூடுகள், அதன் அருகே ஒரு வைர முத்திரை மோதிரம் கிடக்க, வாவ், இது வஜ்ரன் ஓவியத்தில் பார்த்துருக்கனே.
ஆர்வமாகவே அதில் உள்ள தூசியை தட்டி பார்க்க அவள் கண் முன்பாக வந்த அதே உருவம், கண்கள் இடுங்க, மீசையை முறுக்கி தோல் வரை புரண்ட கூந்தல் என ஏதேதோ எண்ணங்களை கொண்டு வரைந்த வஜ்ரன் ஓவியம் உள்ளே அச்சிடப்பட்டிருந்தது. அதை தன் விரலில் ஆசையாக மாட்டிக்கொண்ட ஆர்த்தியோ வஜ்ரன் என்றால் அந்த எலும்புகளை முத்திரை மோதிரம் பதித்த விரலில் கீழிருந்து தடவிக்கொண்டே. அவள் தொட தொட மின்னல் போல ஒன்று வானை கிழித்தது. வேண்டாம் என்பது போல லட்சம் குரல் எங்கோ கேட்டது. ஆனால் அவளோ செவிகள் அடைப்பட்டு போனவளாக வஜ்ரன் என்று அவன் தொடை எலும்பை தடவ, சதையும் இரத்தமும் நரம்பு வழியாக பீறிட்டு ஓடி அந்த இடத்தை மறுபடி உயிர் தசையாக நிரப்பியது. ஐயோ பெண்ணே, இக்காரியத்தை செய்யாதே. லட்சம் பேர் தவமிருந்து இராட்சசனை சமாதியாக்கினோம். மறுபடியும் உயிர் கொடுத்து எங்களை காவு வாங்கி விடாதே என்று அவன் ராஜ்ய மக்கள் அலறல் விடாமல் கேட்டுக்கொண்டே இருக்க, அந்த இடமே அதிர்வது போல ஒரு சிரிப்பு சத்தம். வஜ்ரன் வந்து கொண்டிருக்கிறான், என் தேசத்தை சுடுகாடாக்கி சுட்டு எரிக்க. 2000 ஆண்டுகள் கழித்து இதோ வந்து விட்டான் என்று உரக்க சொல் பெண்ணே. இந்த வஜ்ரபுரி மன்னன் வஜ்ரனுக்கு இனி மரணமில்லை என்று ஆர்ப்பரிக்க சொல் பெண்ணே. என்ற எஃகு குரலில் அந்த பிரமிட் 2ஆக கீற, மீதி உடலுக்கு உயிர் கொடு, ஆகட்டும் என்று பாதி உடல் வந்த அந்த உடல் பேச, ஆர்த்தி முற்றும் அவன் கட்டுப்பாட்டில் தலையை அசைத்து அவன் பேர் சொல்லி சொல்லி தன்னிலை மறந்த ஆர்த்தியின் விரலோ அந்த எலும்பை ஒவ்வொன்றாக தடவிவிட மொத்த உருவம் எடுத்தான் வஜ்ரன். 2000 வருடம் உறங்கி கிடந்த வேட்கை தணிக்க, தன் மக்களை கொன்று வெறி தீர்க்க இதோ மறுஜனனம் எடுத்தான். உயிரோடு ஆர்ப்பரிக்கும் கடலாக, கொந்தளிக்கும் எரிமலையாக, சீரும் அருவியாக, சினம் கொண்ட கருஞ்சிரத்தை போல தன் முடியை சிலிப்பிக் கொண்டு வானுயர வளர்ந்து நின்றான் வஜ்ரன். ஆர்த்தியை வஜ்ரன் இடுங்கி பார்க்க அவள் மயக்கம் விட்டு திடுக்கிட, அவள் தன் கண் முன்பாக நின்ற அந்த மாமலை மனிதனை கண்டுவிட்டு பதறிப்போய் பயந்து பேய் என்று திணறி கத்திய ஆர்த்தியோ துண்டை காணல துணிய காணல என்று ஓடி வந்து மீண்டும் மேலே ஏறிட பார்க்க, அவள் இடையை அவன் கைகளோ நசுக்கி பிடித்து பூச்சி உருவத்தை புல்லுக்கட்டாக தூக்கி தோளில் போட்ட வஜ்ரனோ அவள் விரலில் கிடந்த மோதிரத்தை பிடுங்கி தன் விரலில் நுழைத்து கொண்டான். மறுபடியும் என் நாட்டுக்குள், என் நாட்காட்டிக்குள் அழைத்து செல் என்று வஜ்ரன் கட்டளையிட, அப்போது சுழல் போன்ற ஒரு மணல் மேடு இருவரையும் வாரி சுருட்டி கொண்டு போய் 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த வஜ்ரபுரி தேசத்துக்குள் விட, பயத்தில் மயங்கி கிடந்த ஆர்த்தியை தூக்கி கெடாசிவிட்டு வஜ்ரன் போய்விட்டான். உகம் கடந்து வந்தான் அதிசயன். அதிசயன் ஆபத்தானவன். அத்தியாயம் 2. லட்சத்து ஆடவர்கள் 40 நாள் பட்னி இருந்து வெறும் பச்சை தண்ணீர் அருந்தி இந்த நாட்டின் சாபம் தங்களை அழிக்க வந்த கொடுங்கோல் அரசன் வஜ்ரனை உயிரோடு சமாதி கட்டி அதன் ஈரம் காயும் வரை யாகத்தை தொடர, பூமென்று பூமி அதிர, காற்று கனலை கக்க, மழை தீயை அணைக்க, அவர்கள் யாகமிருந்து கட்டிய சமாதியோ 2ஆக பிளக்க, வஜ்ரா என்ற ஆர்த்தியின் இனிய குரலில் நாட்கள் எல்லாம் பின்னால் ஓட, படம் போல நகரம் எல்லாம் பின்னுக்கு தள்ள, ஐயோ வேண்டாம் வேண்டாம் பெண்ணே வேண்டாம் என்று அலறல் சத்தம் கேட்டு சமாதி 2ஆக பிளந்து வஜ்ரன் தன் காலத்தில் அவன் இறந்த அந்த நாளில் வந்து உயிரோடு வதம் செய்ய, இடையில் கை வைத்து நிற்க அத்தனை பேருமே அரண்டு போய் நின்றனர். வஜ்ரபுரி செழிப்பான நகரம். 10 ராஜ்யங்களுக்கு அரசன் வஜ்ரன். தனியாக இந்த நாட்டை சிதைக்க ஆள் வர தேவையில்லை. அவனே சமாதியாக்கிவிடும் கொடுங்கோலன். அவன் அராஜகம் தாளாது பல வருடமாக காத்திருந்து அவனை அழித்திருக்க மீண்டும் அழியாவரம் பெற்று வந்து நின்றானே. ஆள் மூச்சுக்கள் இட்டு 2000 ஆண்டுகள் உறங்கி போன அவன் கண்கள் தன் நகரத்தை சுற்றி சுற்றி பார்த்தது. இதழில் ஏளனமும் கண்ணில் பச்சிக்கும் அனலும். வந்துவிட்டேன், நான் வந்துவிட்டேனடா பேடி கூட்டமே. என்னை அத்தனை சுலபமாக தெல்லு பூச்சி போல நசுக்கி போட்டு விடலாம் என்று நினைத்தீர்களோ? நான் வஜ்ர மகாராஜா. இங்கே இருக்கும் அத்தனை பேரின் குருதியையும் குடிக்காமல் நான் மடிந்து போவேன் என்று நினைத்தீர்களோ? இதோ மறுபடியும் தீயாக அனலாக எழும்பி வந்துவிட்டேனடா. ஆனால் சுபமினி உங்களுக்கு இல்லை. நான் ஆண்ட இந்த நகரம் சுடுகாடாக மாறும் வரை நான் ஓய மாட்டேனடா என்றபடி தன் நீண்ட தாடியை இழுத்து கண்களை உருட்டினான். ஐயோ வேண்டாம் அரசே, அரசே என்று மக்கள் நெடுஞ்சான் கிடையாக மண்டியிட, இன்றைய தினம் மட்டும் அத்தனை பேர் நினைவிலிருந்தும் அவனால் அழிக்கப்பட்டது. தன் முத்திரை மோதிரம் மீது முத்தமிட்ட வஜ்ரனோ, நீ இருக்க என்னை யார் என்ன செய்துவிட முடியும்? ஆரம்பிப்போமா என்றான் சிகையை சிலுப்பி புருவம் நடுவே வெட்டப்பட்ட தன் காய தழும்பை ஏற்றி இறக்கிய வஜ்ரன். நிறுத்தி வைத்துவிட்டு போன என் லீலைகளை தொடங்கப் போகிறேன்.
என்னை சமாதியாக்க லட்சம் பேர் யாகம் இருந்தீர்களோ? ஐயோ பாவம், எல்லாம் வீணே என்றவன் கண் பார்வையில் அவன் மயங்கி கிடந்த பாதுகாவலர்கள் குதிரைகள் எல்லாமே மீண்டும் வேகமாக எழுந்திட, யாரங்கே என்றதுமே அவன் பாதுகாப்பு படை வீரர்கள் வாளோடு குதிரையோடு வந்து அவன் முன்பாக மண்டியிட்டு நிற்க, அரசே, இந்த 1,200 பேரின் தலையையும் இந்த இடத்தில் இப்போதே கொய்யப்பட வேண்டும். உத்தரவு அரசே. இவர்களின் செங்குருதி இந்த இடத்தில் ஆறாக ஓடி என் காலை நனைக்க வேண்டும். இவர்களின் எலும்புகள் அத்தனையுமே என் சாம்ராஜ்யத்தின் வெளியே கோட்டை மதில்களில் வைத்து கட்டப்பட வேண்டும். அதை பார்க்கும் புறநாட்டு மக்கள் இந்த வஜ்ரன் யார் என அறிந்து கொள்ள வேண்டும். என் நாட்டிற்குள் கால் வைக்கவே தயங்க வேண்டும். இனி ஒருவனுக்கு இந்த வஜ்ரனை எதிர்க்க சாய்க்க தைரியமே வரவே கூடாது. என் கட்டளையை இப்போதே நிறைவேற்றுங்கள். என்றதுமே சிதறி ஓடும் கூட்டத்தின் தலைகள் பாரபட்சமே இல்லாமல் வெட்டி வீசப்பட அந்த பூமி எங்கும் குருதியாராக ஓடியது. குதிரை சத்தமும் அலறல் சத்தமும் மக்கள் கதறும் சத்தமும் கேட்டுக்கொண்டே இருந்தது அங்கு. அவன் வைரக்கல் பதித்த காலணியில் ஜனங்களின் குருதி வடிய அந்த இடத்தில் தோரணையாக நடந்து வந்த வஜ்ரன் தன்முன் அலங்காரமாக நின்ற யானை மீது துள்ளி ஏறி அமர அரக்கனை சுமந்து கொண்டு அந்த அம்பாரியும் அரண்மனையை நோக்கி நடை போட்டது. சுத்தி அலறி ஓடும் மக்கள், தங்கள் மக்களை இழக்க கொடுத்த குடும்பம், அலறி அழும் சத்தத்தை இனிமையாக காது கொடுத்து ரசித்து கேட்டுக்கொண்டே அவன் வீதி உலா வந்தவன் அவன் யானை சத்தத்தில் அழுகையை கூட அடக்கி மணலில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து, வஜ்ர மகாதேவன் வாழ்க வாழ்க என அழுகையை அடக்கிக் கொண்டே அவனை வாழ்த்த, சத்தம் என் காதை அடையவில்லையே, இன்னும் இன்னும் வேகமாக என்றதுமே கூட்டம் மிக சத்தம் போட்டு அவன் புகழை பாட, வானதிர சிரித்தவனோ, கேட்கவே இனிமையாக இருக்கிறது. நான் இவ்விடம் விட்டு மறையும் வரை இந்த துதி தொனி என் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி அரைகுறை உயிராக கிடந்த தன் உறவுகளை காப்பாற்றக்கூட முடியாமல் அவர்கள் துடிதுடித்த உடலை பார்த்து கொண்டே மக்கள் அவனை வாழ்த்த, தன் ராஜ்ய மக்களை பார்த்து வறண்ட இதழ்கள் பிரித்து சத்தமிட்டு சிரித்தான் வஜ்ரன். எனக்கு பிடித்தது உங்களை கொல்லுவது, எனக்கு பிடித்தது உங்களை சித்திரவதை செய்வது, எனக்கு தேவை உங்களின் அழுகுரல். இனி என் விருப்பம் மீறி நடந்தீர்கள், இன்று இவர்கள், நாளை நீங்கள் என்று காலால் யானை மீது தட்ட யானை தன் அரசனை சுமந்து கொண்டு ஓடியது. இரக்கமில்லா கோ அவன், நேசம் கற்கா வேள் அவன், பிறரின் அழுகுரலில் இன்பம் காணும் கோணவன், ஆறறிவு உயிர்களை வதைக்க அவதாரம் எடுத்த யமனவன். 2000 வருட உக்கிரம் தணிக்க அந்த தங்க சிங்க முகம் போட்ட அரியாசனத்தில் மறுபடியும் அமர்ந்தான் வஜ்ரன். அவன் இங்கே வந்து ஒரு சில மணித்தியாலங்களில் வீதி எங்கும் மக்களின் தவிப்பும் அழுகுரலும், மார்பில் அடித்துக்கொண்டு அழும் இளவு வீடுகளும், பிணங்களை புதைக்க கூட இடமில்லாமல் ஓடும் மக்கள் கூட்டமும், இந்த இடத்தை விட்டு அகதியாய் வேறு இடத்திற்கு போனால் கூட பரவாயில்லை என்று நினைத்து தங்கள் குடும்பங்களை ஜோடி ஜோடியாக இழுத்து கொண்டு இவன் அரக்க தேசத்தை விட்டு வெளியே போக நினைக்க, அங்கேயும் படைப்படையாய் இவனுடைய படை வீரர்கள் வாளோடு குதிரையில் நாட்டு எல்லையில் நிற்க, எங்குமே போக முடியாமல் அப்படியே தலையிலேயே அடித்துக்கொண்டு கதறி அழுதனர். தப்பிக்க விட்டு விடுவானா இந்த வஜ்ரன்? என்னையே 2000 வருடம் உறங்க வைத்து விட்ட உங்களை எல்லாம் நான் உயிரோடு என்ன நிம்மதியாக கூட ஒரு நிமிடம் மூச்சு கூட விட அனுமதிக்க மாட்டேனடா என்றவனின் இரத்த நிறத்தில் இருந்த அந்த பழைய மதுவை தன் தொண்டையிலேயே சரித்து உள்ளத்தையும் உடல் தீயையும் அணைக்க முயன்று தோற்று போனான். கண்ணெங்கும் இரத்த நரம்புகள் ஓடியது. அது அப்படியே உடலில் தீயாக பரவியது போல் சிவந்து போய் நின்றான். இன்னும் இன்னும் ஏதாவது செய்ய வேண்டுமென்ற ஆத்திரம் மட்டும் தலை முழுக்க அடங்க மறுத்து நின்றது. இவன் ஆத்திரம் மொத்தத்திற்குமே ஒருத்தி பாத்திரப்பட்டு பத்திரம் எழுதப்பட்டு உள்ளே நுழைந்தாள். அவள் கதி என்னவோ? இங்கே சுழல் காற்றில் தூக்கி வீசப்பட்ட ஆர்த்தி குப்புற மணல் மீது கிடந்தாள். வழக்கமா பிரபாஸ் விஜய் தேவரகொண்டா கூட ரொமான்ஸ் பண்ற மாதிரி தானே கனவு வரும். இன்னைக்கு என்ன புதுசா வஜ்ரன் மிரட்டிட்டு போறான் என்று கண்ணை கசக்கி கொண்டே ஆர்த்தி இடையை நெளித்து கொண்டே எழும்பி அமர்ந்தாள். எப்பா, யானையெல்லாம் ஏறி மிதிச்ச மாதிரி உடம்பெல்லாம் வலிக்குது என்றவள் சுற்றி முற்றி பார்க்க பெரிய பெரிய கோட்டை சுவர்கள், வயல்களும், மலைகளும், குதிரை வண்டிகளும், மணல் பாதைகளும், அங்கங்கே ரவிக்கை அணியாத சேலையை சுற்றி கட்டிய வயது மூத்த பெண்களும், மேல் சட்டையே போடாத ஆண்களும், மார்க்கச்சை போட்டு அரைதாவணி போல போட்டிருந்த இளம் பெண்டிரும் என்று இடமே புதிதாக இருந்தது. ஆத்தி, உண்மையாவே நான் செத்து போயிட்டேனா? எல்லாருமா செத்து போனா சொர்க்கத்துக்கோ இல்லை நரகத்துக்கோ போவாங்க. ஆர்த்தி, உன் நிலைமைய பார்த்தியா? எங்கே வந்திருக்கேனே தெரியல. இந்த கடவுள் என்ன சொர்க்கத்துக்கும் இல்லாமல் நரகத்துக்கும் இல்லாமல் ப்ளூட்டோ நெப்டியூனு எங்கேயோ கொண்டு வந்து சேர்த்து விட்ட மாதிரியே இருக்குதே. எந்த இடம்னே தெரியலையே.
ஆர்த்தி தலையை சொரிந்து கொண்டே வலித்த காலை நொண்டி நொண்டி நடந்து சுற்றி பார்க்க வெள்ளை நிற பவளமலர் செடி வளர்ந்து நிற்க அதன் மறைவாக பெயர் பலகை ஒன்று செதுக்கப்பட்டிருக்க ஓடிப்போய் அந்த செடியை விலக்கி ஆர்த்தி அதை எழுத்து கூட்டி வாசித்தாள். வஜ்ரதேசம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. கீழே 1500 ஆண்டுகளுக்கு முந்தைய ஆண்டு குறிப்பேடு வேறு. ஐயையோ, அவள் உயிரோடு இருந்ததே பெரிதுதான். நெஞ்சை பிடித்து கொண்டே அந்த பெயர் பலகையிலேயே ஆர்த்தி சாய்ந்தே விட்டாள். அவன் உக்கிரம் தணிக்கும் மோடையும் அவள், அவன் உக்கிரம் கொள்ளும் எரிதழலும் அவளே ஆவாள். அத்தியாயம் 3. நமக்கு நாமே திட்டம் போல பல மணி நேரமாக மயங்கி கிடந்த ஆர்த்தியை எழுப்பிவிடக்கூட ஆள் இல்லாமல் அவளே தட்டு தடுமாறி கண்களை முழித்து பார்க்க மீண்டும் வஜ்ரனின் வானுயர சிலையை பார்த்து நடுங்கி, ஐயோ மறுபடியுமா, முடியலையே, தலை சுத்துதே, மயக்கம் வர மாதிரி இருக்குதே, தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கொடுக்க கூட ஆள் இல்லாம மாட்டிக்கிட்டனே என்றவளுக்கு அழுகை வர பார்க்க, எதுக்கடி அலற, அழக்கூடாது ஆர்த்தி, யூ ஆர் அ ஸ்ட்ராங் கேர்ள். ஆடிய வலது கையை இடது கை கொண்டு பிடித்து வைக்க 2 கையுமே சேர்ந்து ஆடி தொலைத்தது. அப்ப நான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து தொலைச்சிட்டேனா? கடவுளே, ப்ரொஃபஸர் அப்பவே சொன்னாரு, ஒழுங்கா பொத்திக்கிட்டு அங்கே இருந்திருக்கலாம். ஆர்த்தியோ தன் கன்னத்தை கன்னம் கன்னமாக அரைந்து கொண்டாள். ஒருவேளை இன்னும் கனவில்தான் இருக்கிறோமோ என்று நினைத்து கொண்டவள் தன் கையை கிள்ளி வேறு பார்த்து கொண்டாள். ஆனால் வஜ்ரதேச காட்சிகள் மறைய மறுக்க தலையை பிடித்து கொண்டே அங்கிருந்த குத்துக்கல்லில் போய் அமர்ந்து விட்டாள். அவள் பாட்டுக்கு தனியாக உட்கார்ந்து புலம்பல் பாட சிறிது நேரத்திலேயே எல்லோரும் அவளை சுற்றி நின்று வேடிக்கை பார்க்க, இந்த கூட்டம் வேற எப்ப கூடுச்சு என்று கையை பிசைந்து கொண்டே எழும்பி அவர்களை பாவமாக பார்த்தாள். வஜ்ரபுரி மக்கள் அனைவருமே திராவிட நிறத்தில் வித்தியாசமான ஆடை அணிகலன்களோடு இருக்க, இவளோ நிறம் போன ஜீன்ஸ், அதுவும் ஏகப்பட்ட கிழிசலோடு, மேலே சிவப்பு நிற கட்டம் போட்ட சட்டை, தன் தலைமுடியை மேலே தூக்கி குதிரைவால் கொண்டை போட்டிருந்தாள். கையிலோ ஃபேஷன் ரப்பர் பேண்ட். பெண் என்று காட்ட முன்னழகு மட்டும்தான் தெரித்து நின்றது. அதோடு இங்கே இடித்ததே அவள் நிறம்தான். ஆர்த்தியின் பூசிவிட்ட மஞ்சள் நிறத்தை பார்த்து எல்லோருமே முகத்தை சுளித்தனர். யாரம்மா நீ? என்ன வியாதி உனக்கு? உடல் எல்லாம் இப்படி வெளுத்து போயிருக்கிறாய் என்று ஒரு கிழவி தூரத்தில் நின்றே அவளை விசாரிக்க, இல்லைங்க, என்னோட கலரே இதுதான். ஆமா, இது எந்த இடம் என்று அவள் ஆங்கிலமும் தமிழும் கலந்து பேச, இன்னமும் அவர்கள் வேற்றுகிரக வாசியை பார்ப்பது போன்றே அவளை பார்த்து வைக்க, அதற்குள் அந்த கூட்டத்தை கிழித்து கொண்டு ஒரு குதிரை வர அனைவருமே கையை கட்டிக்கொண்டு பவ்யமாக நிற்க, என்ன இங்கே கூட்டம்? ஐ, இவனும் அழகா இருக்கான். அழகை ரசிப்பதில் ஆர்த்தி கலைநயம் கொண்டவள். வஞ்சம்தான் குடிபுக கூடாது, பார்த்துவிட்டு அதை கடந்து போய்விடுவாள். இல்லை தளபதியாரே, ஒரு அதிசய ஜந்து ஒன்றை கண்டோம். எதே ஜந்துவா? நானா? அவள் உதட்டை பிதுக்கினாள். குதிரையிலிருந்து வாட்டசாட்டமான இளைஞன் ஒருவன் ராஜ தோரணியில் இறங்கினான். எல்லோரும் அவரவர் அலுவலை போய் பாருங்கள் என்றவனின் மிரட்டல் தொனியில் அத்தனை பேருமே கலைந்து போக அவன் ஆர்த்தியை மேலும் கீழும் பார்த்தான். யார் நீ? எங்கள் ராஜ்யத்திற்குள் அத்துமீறி நுழைந்திருக்கிறாய். எந்த தேசம் நீ என்று அந்த நாட்டின் படைத்தளபதியும் ராஜாவின் உண்மை விசுவாசியுமான புலவவேந்தன் கேட்டான். புலவவேந்தன் வாளை எடுத்து அவள் தொண்டை குழியில் வைக்க, ஐயோ சார், கொன்னுராதீங்க சார், என்ன டெரரிஸ்ட் லிஸ்ட்லாம் சேர்த்துறாதீங்க சார், நான் பாவப்பட்ட புள்ளப்பூச்சி. என்ன விதமான பிதற்றல் மொழி இது? ஐயோ, ஆரம்பமே அமர்க்களமா இருக்கே, என் நிலைமையை இவங்கிட்ட எப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறது என்று புலம்பிய ஆர்த்தி சுற்றி முற்றி பார்க்க, அங்கே ஊர் எல்லையில் வஜ்ரன் சிலை இருக்க, இதோ இவர் எனக்கு நல்லா தெரியும் என்றதுமே புலவன் கண்களை சுருக்க, ப்ராமிஸ், நாங்கள் 2 பேருமே காலேஜில் ஒன்றா படித்தோம் தெரியுமா, சத்தியமா நம்புப்பா, கொன்னுகின்னு தொலைச்சிடாத, கத்தியை விட்டு ஆட்டி கொன்று போட்டா ஐயோ நினைக்கவே கொடூரமா இருக்கே என்று அவள் பாட்டுக்கு உளர, ஓ நீவீர் குறையறிவா, யாரையும் நம்புவதற்கில்லை, ஒற்றனாக கூட இருக்கலாம், என் பருதி பின்னால் வா, நட என்று விட்டு புலவன் குதிரை மீது ஏறி மெதுவாக நகர, எதே கோராரிவா, என்னடா இது, என்னை மென்டலாவே மாற்றி விட்டுட்டாங்க. என்ன பார்க்கிறாய், நட என்றதுமே ஆர்த்தி குதிரை பின்னால் நடக்க அத்தனை பேருமே அவளின் வித்தியாசமான ஆடை அழகில் தங்களுக்குள் முணுமுணுவென பேசி சிரித்து கொண்டனர். வெள்ளை தாமரை போல அந்த கூட்டத்தின் இடையே மாட்டிக்கொண்டு கண்மூழி பிதுங்கியது மடந்தைக்கு. ஹோலி எதுவும் கொண்டாடி இருப்பாங்களோ, எங்க பார்த்தாலும் சிவப்பு சாயமா கொட்டி வச்சிருக்கானுங்க என்று வழி நெடுக ஓடிய குருதி ஆற்றை அவள் ரசித்து கொண்டே வந்தவள், சரி வந்துட்டோம், அப்படி என்னதான் இங்கே இருக்குன்னு பார்த்துட்டு போயிடுவோம், இடமே சூப்பராக இருக்குது, அரண்மனையெல்லாம் பார்த்து ஃபோட்டோ எடுத்து தள்ளிட வேண்டியது தான்,
ச்சே, இந்த ஃபோனை எங்கே வச்சனா என்று பேண்ட் பேக்கெட்டில் தேட எதுவுமே அங்கு இல்லை. அப்பா, தூக்கிட்டு வந்தவரை என் பெட்டி படிக்க எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்திருக்கலாம்ல. ச்சே, இதெல்லாம் போய் சொன்னா உலகம் வேற நம்பாதே முருகேசா என்று உதட்டை சுளித்தவள் தகதகவென ஜொலித்த அரண்மனையை அண்ணாந்து பார்த்தாள். பா, செம மனுஷன் அப்படியே வாழ்ந்திருக்கான். மெச்சிக்கொண்டே சுற்றி சுற்றி அதனின் அழகை பிரமித்து போய் பார்த்தாள். வழி எங்குமே பாதுகாப்பு வீரர்கள் ஈட்டியோடு நிற்க இந்த சாம்ராஜ்யத்தை பற்றி அறிந்து கொள்ளும் ஆசையும் பயமும் பாதி பாதி ஆர்த்திக்கு இருந்தது. கடவுள் நினைப்பது செய்வதை யாருமே தடுக்க முடியாது என நம்பும் அவளுக்கு வஜ்ரன் சற்று மிரட்டத்தான் செய்தான். பெண்ணே, புலவனோ அவளை அழைக்க, சொல்லுங்க சார். அது என்ன மொழி? எங்க ஊர் மொழி. இங்கேயே நில், அரசர் வந்து மற்றவை சொல்வார். ஓ, வரட்டும் வரட்டும், மெதுவாக வரட்டும். வந்து எப்போ எப்படி ஊருக்கு அனுப்பி விடுறதுன்னு பேசுவார் போல. போன்னு சொன்னதும் உடனே போயிடக்கூடாது ஆர்த்தி. ஒரு 10 நாள் இங்கிருந்து சுற்றி பார்த்துட்டு தான் நம்ம போகணும். நம்ம ஃபைனல் தீசிஸ் வஜ்ரன் பற்றி தானே, ஸோ அவனை பற்றி எல்லாத்தையுமா கறந்துட்டு தான் நம்ம போகணும். அங்கு தூணில் தோரணையாக சாய்ந்து நின்று ஆர்த்தி தீவிர யோசனையில் நின்றாள். டக் டக் என்ற காலடி சத்தத்தில் ஆர்த்தி தலையை தூக்கி பார்க்க வெள்ளை நிற பட்டாடை, மேல் முழுக்க நீளமான நீல நிற ஆபரணம் மாறை மறைக்க, ஆபரணம் ஜொலிக்க, நீண்ட அங்க வஸ்திரத்தை கையில் சுற்றி பிடித்தபடியே 2 படியாக தாவி வஜ்ரன் இறங்கி வர ஆர்த்தியின் கண்கள் அவனை விட்டு மீளவே இல்லை. இவன் என்ன இவ்வளவு அழகா இருந்து தொலைக்கிறான்? அந்த கண்ணு பப்பா மெர்சல் பண்றானே. எப்படியும் 200 கிலோ நகை போட்டிருப்பான். அவனை காப்பாத்தினதுக்கு எப்படியும் பரிசு தருவான். பேசாம இந்த நகை எல்லாத்தையும் கலட்டித்தாங்க, அதை வித்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி செட்டில் ஆகிடுறேன்னு சொல்லி பார்க்கணும். பாய்ந்து வந்த வஜ்ரனோ சட்டென்று அவள் முன்பாக நின்று புருவத்தை நெரித்து, யார் இவள் என்று புலவனை பார்க்க, தெரியவில்லை அரசே, ஏதோ புதிய பாஷை பேசுகிறாள். அதோடு அரசே, இவளுக்கு உங்களை தெரியும் என்று வேறு சொல்கிறாள். யார் என்ன சொன்னாலும் நம்பி விடுவாயா புலவா? இல்லை இல்லை அரசே, சந்தேகம் கொண்டுதான் இங்கே அழைத்து வந்தேன். எந்த தேசத்திலிருந்தோ தவறி வந்த மனித ஜந்து போல் இருக்கிறது. எது? டேய், என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஜந்துவும் இல்லை பொந்துவும் இல்லை, ஐம் ஃப்ரம் இந்தியா என்றவளுக்கு வஜ்ரனை பார்த்து உதட்டை பிரித்து வார்த்தையே வரவே இல்லை. மிரண்டு போய் அவனை பார்த்தாள். அந்நிய தேசத்திலிருந்து வந்தவர்களை என்ன செய்வோம் என்றான் நாடியை தடவி அவளை மேலிருந்து கீழ்வரை பார்த்து கொண்டே. சிரம் சேதம் செய்வோம் அரசே. அதையே செய்துவிடு. சரி அரசே என்று முடிக்கும் முன்பாக புயல் போல் வஜ்ரன் அவளை கடந்து போய்விட, வா பெண்ணே. அதற்கட்டும், உங்கள் மன்னர் சார் ஏதோ சிரம் தேசம் கொடுக்க சொன்னார்ல, அதை கொடுத்தா அப்படியே நான் பின்வாசல் வழியாக எங்கள் ஊருக்கு ஓடி போயிடுவேன். கேஷாக தந்தாலும் ஓகே, இல்லை செக்காக தந்தாலும் கூட ஓகே தான். எப்போ தருவீங்க சார் என்றவளை புலவன் புரியாமல் பார்த்து கொண்டே நடக்க, ஒருவேளை தங்க காசாக தருவாங்களோ? இருக்கும் இருக்கும் என்று அவளும் யோசித்து கொண்டே புலவனின் பின்பாக போனவள் யோசனை வந்தவளாக, ஹலோ தளபதி, தாடி வச்ச பேபி என்று புலவனை தொட்டு அழைக்க, அவன் முறைத்தபடியே அவளை பார்க்க, சாரி கோவிச்சுக்காதப்பா, ஒரு ஸ்மால் டவுட்டு. அதென்ன சிரம் சேதம்? அப்படின்னா என்ன பரிசு? சிரம் சேதம் என்றால் அத்துமீறி எங்கள் தேசம் உள்ளே புகுந்த அந்நிய தேசத்து நபர்களின் தலையை கொய்து நாட்டு எல்லையில் ஒரு நாள் முழுக்க தலையில்லாத உடலை தொங்க விடுவோம். சுவாரஸ்யமாக ஓடும் மாற்றை பார்த்து கொண்டே வந்த ஆர்த்தியோ, ஓ குட் என்றவள் கண்களை திடீரென்று அகல விரித்து, வாட், எது, ஏன் தலையை கசா பண்ண போறீங்களா என்றவள் அங்கேயே மயங்கி சரிய, நால்வர் வந்து அவளை சிரம் சேதம் பண்ணும் இடத்துக்கு கொண்டு போய் கட்டி போட்டு வைத்திருந்தனர். அத்தியாயம் 4. தலை தொங்கி கிடந்த ஆர்த்தியின் முகத்தில் தண்ணீர் பட கண்களை முழித்தவள், இன்னும் உயிரோடு தான் இருக்கேனா? நம்ப முடியலையே என்று தன் உடலை குனிந்து பார்க்க, கட்டி போட்ட இடத்தில்தான் ஆர்த்தி கட்டப்பட்டு இருந்தாள். அவள் அருகே பலரும் தலை தொங்கி தண்டனை நிறைவேற்றப்பட காத்திருக்க பீதியாகுள்ள, அவ என்ன அரக்கியா இல்ல அயன் லேடியா? இதெல்லாம் பார்த்தா கெத்தா நிக்கிறதுக்கு அவ என்ன ஸ்ட்ராங் பாடியா? டேய், இது என்ன கருவேப்பிலை கொத்தமல்லியா கொத்தா கிளி போடுறதுக்கு? என் தலடா மூதேவிகளா, கொய்தெடுக்க போறானாம்ல கொய்து, எடுபட்ட பயலுகளா, இவங்கெல்லாம் பால் குடிச்சு வளர்ந்தானுங்களா இல்லை விஷத்தை குடிச்சு வளர்ந்தானுங்களான்னு தெரியலையே. கடவுளே, எனக்கு எப்படியாவது காப்பாற்றி கொண்டு போய் என் உலகத்தில் விட்டுருப்பா. உன்கிட்ட போய் கேட்குறேன் பாரு, நீ உண்மையாகவே இருந்தா என்னை கொண்டு வந்து இந்த காட்டுவாசி கூட்டத்து கூட சேர்த்து விட்டுருப்பியா? உன் கூட நீயும் வன்ம குடம் தான் போ என்று ஆர்த்தி உள்ளுக்குள் உதறல் எடுத்தவளாக சுற்றி முற்றி பார்க்க, புலவன் தான் அருகே இருந்த நபரோடு ஏதோ பேசிக்கொண்டே நடந்து வந்தான். ஹலோ எட்டப்பா சார், கொஞ்சம் இங்கே வாங்கல என்றதுமே அவள் சத்தத்தில் புலவன் என்னையா என்பது போல கையை காட்ட,
ஆ ஆமாம்மா, உங்களை தான். வாங்க, இங்கே வாங்க. உங்களை நம்பி பேச்சு கொடுத்தது தப்பாக போச்சு. அப்படியே பத்திரமா கொண்டு போய் அந்த வஜ்ரன் கிட்ட மாட்டி விட்டுட்டான் இவன். எனக்கு மட்டும் வாய்ப்பு கிடைக்கணும்டா. உங்கள் தலையெல்லாத்தையும் கொத்துக்கறி போட்டுடுறேன், கொத்துக்கறி என அவனுக்கு கேட்காமல் முணங்கியவள் முகத்தை சிரித்தது போன்றே வைத்து கொண்டாள். ஆ ஆமாம்மா, உங்களை தான் சார், உங்களை தான். இங்கே வரீங்களா? கொஞ்சமாக இந்த பக்கம் அப்படியே வந்துட்டு போறீங்களா? ஒரு நாளி பெண்ணே, சிறிய வேலை இருக்கிறது, அதை முடித்துவிட்டு வருகிறேன் என்று அவள் அருகில் தலை தொங்கி கிடந்த ஒருவனின் உச்சி முடியை தூக்கி அவனின் கழுத்தை கரகரவென்று அறுத்து எடுக்க வாக் என்று ஆர்த்திக்கு குமட்டி கொண்டு வந்தது. வன்முறை எழுத்தில் கூட அவளுக்கு வந்ததில்லை. டிவியில் ஆக்ஷன் படம் வந்தால் கூட மாற்றிவிட்டு சின்சன் படம் பார்க்கும் பியூர் வெஜிடேரியன் கேட்டகரி அவள். அவளை போய் நேரலை காட்டி மிரள வைத்தார்கள். பயத்தில் அவளுக்கு அடக்கி வைத்திருந்த அழுகை கண்ணீராக ஓட, உதடு துடிக்க, அடுத்து நான் தானே என்கின்ற பயத்தில் உடல் முழுக்க ஆடிப்போய் நின்றாள். எதற்காக என்னை அழைத்தாய் என்று வாளிலிருந்த குருதியை பக்கத்திலிருந்த நீரில் புலவன் கழுவி கொண்டிருக்க, ஐயோ நீங்கள்லாம் மனுஷ ஜென்மமாடா என்று கேட்க கூட பயந்து, சார் எப்படியோ என்ன கொல்ல போறீங்க அப்படிதானே? ஆம், அரசர் உத்தரவு அதுதானே. சரிதான், ஆனா நான் யாரு என்னன்னு சொல்றேன். அது எனக்கு தேவையில்லாதது. டேய், உனக்கு எதாண்டா தேவை? நான் சொல்லுவேண்டா, நீ கேட்கணும் என்று தான் இங்கே வந்த கதையை எல்லாம் கூறி முடித்தாள். ஆவென்று கொட்டாவி விட்ட புலவனோ, சோ நான் 2K கிடுடா, புரிதடா தடியா? ஐயோ பாவம், முழு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் போல் இருக்கிறது. என்ன செய்வது? அரசர் தலையை எடுக்க கூறிவிட்டாரே என்றபடி பரிதாபமும் பணியும் மாறி மாறி அவனை ஏவ, கொல்றதுன்னு முடிவெடுத்துட்டீங்களா புலவன்? ஆம் என்று அவன் தலையாட்ட, சரி, கொல்றதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் உங்க மன்னர்கிட்ட நான் பேசணும். ஏற்பாடு பண்ண முடியுமா? என்ன, மன்னனோடு நீ பேச வேண்டுமா? ஏன், அவன பெரிய அப்பாட்டக்கரா? நான் உசுர கொடுத்ததுனால தான் வந்த கெத்துது, தெரிஞ்சுக்கோ. போயே வர சொல்லு போ. அவர் உன்னை போன்ற ஒரு சாமானியன் முன்னால் வந்து நிற்பதே அபூர்வம், தெரியுமா? ஐயோ டேய், அவனை காப்பாற்றி விட்டதே நான் தாண்டா. நம்பி தொலைங்கடா. ஒரே ஒரு தடவை நான் பார்க்க ஆசைப்படுறேன்னு மட்டும் போய் சொல்லுங்களேன். வந்தா ஓகே, வரலைனா நானே என் தலையை கலட்டி உன் கையில் தந்துட்டேன்டா. ப்ளீஸ் ப்ளீஸ் என்று கெஞ்ச, ஆர்த்தியின் மொழியும் பேச்சும் புலவனுக்கு புரியவில்லை என்றாலும் கூட அவள் கெஞ்சுவதை பார்க்க பாவமாகவே இருக்க, ஏதோ செய்ய உடனே சரி என்று தலையாட்டிவிட்டு விஷயத்தை இரவு போதையிலிருந்த வஜ்ரனின் காதில் போட, யார் அவள்? தெரியவில்லை அரசே. காலையில் ஒரு பெண்ணை உங்கள் முன்னால் நிறுத்தினேனே, அவள்தான் உங்களை பார்த்தே தீர வேண்டுமென்று அழுகிறாள். ஓ, அந்த மந்தி இன்னும் சாகவில்லையா? இல்லை அரசே. சரி, எனக்கும் தூக்கம் வரவில்லை. அந்த மந்தியை வைத்து வேடிக்கையாக ஏதாவது விளையாடுவோம், வா என்று மது கோப்பையை கையில் பிடித்து கொண்டே ஆர்த்தி இருக்கும் இடத்தை நோக்கி வஜ்ரன் வந்தான். அழுது அழுது ஓய்ந்து போன ஆர்த்தியோ, படித்து கோல்டு மெடல் எல்லாம் வாங்கணும்னு நினச்சது குத்தமாடா? இந்த பிசாசு பற்றி தீசிஸ் எடுக்க வந்து இப்போ நான் பிசாசாவே மாறிடுவேன் போல இருக்கே. கண்ணை மூடினா கூட என் தலை தனியாக முண்டம் தனியாக கிடக்கிற மாதிரியே கனவு வருதே. கொன்று போட்டது கூட போட்டாங்கடா, உடம்பு தூக்கிக்கிட்டு போய் வெளியே போடாமல் பக்கத்துலேயே போட்டு வச்சுருக்காங்க. டேய், மார்ச்சுரி எஃபெக்ட்லாம் வருதுடா. தனியாலாம் என் தலையை வெட்டி கொல்ல வேண்டாண்டா படுபாவி பயல்களா. இதை பார்த்து நானே செத்து போயிடுவேன் போல. நாம் பேசுகிறதெல்லாம் அவங்களுக்கு புரியல, அவங்க பேசுகிறதெல்லாம் எனக்கு பாதி புரியல. இந்த உசுரை காப்பாற்ற என்னென்னலாம் குரலி வித்தையெல்லாம் காட்ட வேண்டியது இருக்கு. ச்சே, பசிச்சு வேற தொலையுதே. இப்படி ஒரு நாள் முழுக்க பட்டினி போட்டுட்டானுங்களே. ஆர்த்தி, நீ என்ன வேதனையில் நின்றுக்கிட்டு இருக்க? இப்போ கூட சோத்தை பற்றி யோசிக்கிறியடி? நீ எல்லாம் சாக வேண்டிய ஆளுதாண்டி. ஆர்த்தி, நீ பேசாம செத்துரு என்று அவளை திட்டிக் கொண்டிருக்க, எதிரில் யாரோ தன்னை பார்ப்பது போன்று தெரியவும் ஆர்த்தி தொங்கிய தலையை தூக்கி பசியில் மயங்கிய மங்கிய கண்களோடு பார்க்க, வஜ்ரன் மதுவை உதட்டில் வைத்து மிடர் மிடராக விழுங்கிக் கொண்டே அவளை தூணில் சாய்ந்து நின்று பார்த்து கொண்டிருந்தான். அவன் காலை அணிந்திருந்த உடலில் உள்ள அணிகலன்கள் எதுவுமே இப்போது இல்லாமல் இடைக்கச்சை மட்டும் இலகுவாக கட்டியிருந்தான். சுருள் முடி அவன் தோளில் புரண்டு கிடந்தது. இயல்பாய் நின்று அவளை அங்குலம் அங்குலமாக அளவெடுத்த வஜ்ரனை பார்த்து ஆர்த்தி பயங்கரமாக ஒரு சிரிப்பை கேஷுவலாக கொடுக்க நினைத்து அதுவோ படு கேவலமாக மாறியிருந்தது. ஹாய் கிங். அவன் கண்களை சுருக்கி மோதிரத்தை செவி அருகே வைக்க, அது அவள் மொழியை அவனுக்கு மொழி மாற்றம் செய்து கூற, ஏதோ என்னை பார்க்க வேண்டும் என்று அழைத்து விட்டாயாமே. மகாராணியார் கூப்பிட்டதும் நான் வரவில்லை என்றால் எப்படி? அதான் ஓடோடி வந்துவிட்டேன். டேய், நக்கலாடா பண்ற நீ? நான்சென்ஸ் மண்டையா, கட்டை அவிழ்த்து விட்டு பாருடா. நான்லாம் உசேன் போல்ட் தங்கச்சி, ஓடியே போயிடுவேண்டா.
என்றபடி உதட்டை மட்டும் அசைத்து அவள் கேலி செய்ய வஜ்ரன் தேகமோ ஜிவு ஜிவு என்று சிவந்து கண்ணில் நரம்பு புடைத்தது. லூசு பையன், மூஞ்சிய பாரு, கூத்து சண்டை போடுறவன் போல இருந்துக்கிட்டு பெரிய அழகான நினைப்பு இவனுக்கு. ஆர்த்தி, வாய கொரடி, நீ பேசுறது மட்டும் அவனுக்கு புரிஞ்சுதுன்னு வெயி, நீ செத்த. அவனுக்கு தான் நம்ம பேசுறது புரியாதே, காசா பணமா, சும்மா திட்டு என்றவள் கவனத்தை அவன் சொடக்கு சத்தம் கலைக்க, எதற்காக என்னை அழைத்தாய் என்ற வஜ்ரனின் கோபக் குரலில் அதிர்ந்து போய், என்ன கேட்க நினைச்சோம் என்று அவனிடம் கேட்பதற்காக நினைத்த கேள்வியே அவளுக்கு மறந்து போனது. புலவா, சொல்லுங்கள் அரசே. அவள் கட்டை அவிழ்த்து விட்டுவிட்டு போய் வெளியே நில். ஏதோ சிலம்பம் சுத்த போகிறாளாம், அதையும் நான் பார்த்து விடுகிறேன். இதோ ஆகட்டும் அரசே என்று புலவன் ஆர்த்தியின் கட்டை கலட்டி விட்டுவிட்டு வெளியேறிவிட, வஜ்ரன் பார்வை அவளை விட்டு அகலாமல் இருக்க, பார்வையை எதிர்கொள்ள முடியாத ஆர்த்தியோ சட்டென்று தலையை குனிந்து கொண்டாள். என்ன இவன் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பால் சொம்போட வந்த பொண்டாட்டியை பார்க்குற போலவே பார்த்து வைக்கிறான். ஐயோ, அவன் இருந்தா கூட தைரியமா இருக்கும், அவனு விட்டுட்டு போறானே என்று புலவனை பரிதவிப்பாக பார்த்த ஆர்த்தியின் முன்னால் சொடக்கிட்டு அழைத்தான் வஜ்ரன். எதற்காக அழைத்து விட்டாய்? தைரியத்தை கொண்டு வந்த ஆர்த்தி கண்களை மூடிக்கொண்டு, இதோ இதோ பாருங்க மிஸ்டர் கிங், சுத்தி வளைச்சு பேச விரும்பல. ஏதோ உள்நாட்டு சதி நடந்திருக்கு. நான் தெரியாதனமா உங்க சமாதியில வந்து தலையை விட்டுட்டேன். அதுக்காக இப்படி என் தலையை எடுப்பேன்னு சொல்றதெல்லாம் எந்த வகையில நியாயம்? ஓஹோ, அதோட இப்போ நீங்கள் மறுபடியும் அரசனாக நிற்கிறதுக்கு நான் தான் காரணம். நான் மட்டும் மனசு வைக்கலைன்னா நினச்சிக்கோங்களேன், நீங்கள் உயிரோடவே வந்திருக்க முடியாது. அதை மனசில் வச்சே எனக்கு தண்டனை எழுதுங்க என்று ஆர்த்தி படபடவென்று பேசி முடித்துவிட, ஓ அப்படியானால் நான் உயிரோடு இருப்பதற்கு நீதான் மூல காரணம். அதான் அப்பாடா, முடி வளர்த்த கரடி பொம்மைக்கு புரிஞ்சிருச்சுப்பா. இனி மூட்டை முடிச்சு கட்ட வேண்டியது தான். அதுவும் சரிதான். உனக்கு வெகுமதி கொடுக்காமல் இப்படி கொலை செய்வது பாவம்தான். அவ்வாடா, புரிஞ்சா சரிதான்டா. பாப்பா வீட்டுக்கு போகவா சார்? தாராளமாக. பரவாயில்லப்பா, இந்த வஜ்ரம் பையன் சொன்னா கேட்டுக்கிறான். அப்பாடா, நம்ம உசுறு தப்பிச்சுது என்று ஆர்த்தி கையை காலை உதறி, ரொம்ப தேங்க்ஸ்ங்க, சொன்னதும் புரிஞ்சுக்கிட்டதுக்கு. எங்கே போக போகிறாய்? அப்படியே வர்ற பஸ்ஸோ லாரியோ இல்லை குப்பை வண்டியோ பிடிச்சு ஊர் போய் சேர்ந்துட்டேன். அவன் பல் நரநரத்த ஓசை கேட்டு ஆர்த்தியோ புரியாமல் பார்க்க, உன் தலையை மட்டும் கொய்தெறிந்து விடலாம் என்றுதான் நினைத்தேன். ஆனால் நீளமாக பேசினாயே, அப்போதே புரிந்தது. உன் தலையை மட்டும் கொய்யக்கூடாது, உன் உடல் முழுவதையும் குத்தூசி கொண்டு குத்த வேண்டும் என்று அவளோ அரண்டு போய் முழிக்க, யாரிடம் எதிர்த்து பேசுகிறாய்? இந்த ராஜ்யத்தின் மாமன்னர் வஜ்ரனிடமா? அதுவும் துள்ளல் துடித்தத்தானே பேச்சு வேறு. உனக்கு நான் தரும் தண்டனைகள் சுவாரஸ்யமாக இருக்க வேண்டுமே என்றவனோ மீசையை முறுக்கி சிரித்த வஜ்ரனின் சிரிப்பில் ஈரக்கொலையே ஆடிப்போனது ஆர்த்திக்கு. புலவா, மன்னா, இவளை கொண்டு போய் நச்சு குகையில் போடு. புலவனோ பாவமாக ஆர்த்தியை பார்க்க, ஒருவேளை காலை பிழைத்திருந்தால் நாளை வேறு விதமாக இவளை வைத்து விளையாடலாம். சரி அரசே என்று முடிக்கும் முன்பாக ஆர்த்தி படார் என்று வஜ்ரனின் காலிலேயே விழுந்து விட்டாள். ஐயா சாமி, என்னை விட்டுருங்க. நீங்க நினைக்கிற அளவெல்லாம் நான் வர்த்தே இல்லை. உசுறு பிச்சைய போடுங்கய்யா என்று வெகு நேரமாக தன் நிலையை கூறி புலம்பி அழுதாள். என்ன ரொம்ப நேரமா அமைதியா இருக்கு என்று தலையை தூக்கி பார்க்க யாருமே அங்கு இல்லை. தொண்டை தண்ணி பார்த்தா கத்துனதெல்லாம் வேஸ்டா கோபால், பாவம் பார்த்து கூட விட மாட்டேங்கிறானே இவன் என்றவள் இருட்டை பார்த்து பயந்து கிடக்க, நாளை இந்த பேர் வந்து அவளை தூக்கி கொண்டு போக, ஐயோ பொசுக்குன்னு தூக்கிட்டு போகாதீங்கடா. உங்க மாமா மன்னர் ஏதோ தண்டனை கொடுத்துட்டாருன்னு புரியுது, பட் 4 வாய் சோத்த போட்டுட்டாவது கொடுமை பண்ணுங்கடா, பசிச்சு தொலையுது என்றவளின் எதிரே புலவன் வர ஆர்த்தியோ முகத்தை திருப்பி கொண்டாள். சரியான கூஜா தூக்கி, அவனை நம்பினாலும் கூட இவனெல்லாம் நம்பவே கூடாது என்றவளின் நாசியிலேயே உணவின் வாசம் அடிக்க, அவளோ வேகமாக திரும்பி பார்க்க புலவனின் கையில் சூடாக உணவு இருந்தது. மகாபிரபு, எனக்கா? சாப்பிட்டு விட்டு தெம்பாக. சாக போக சொல்றியா? அது சரி சரி கொடு, அதை அப்போ பார்ப்போம் என்று அவசர கதியில் ஆர்த்தி அந்த உணவை வாங்கி தின்றவள், உப்பிட்ட வரைக்கும் உள்ளளவும் மறக்கக்கூடாதான். நான் போய் உனக்கும் சொர்க்கத்தில் இடம் பிடிச்சு வைக்கிறேன்ன. நம்ம பண்ணின பாவத்துக்கு நரகம்தான். அப்படி என்ன தவறு செய்தாய்? நல்லா சைட் அடிப்பேன், திருடு தம் அடிச்சிருக்கேன், ஒரு தடவை பெக்கோட ட்ரையிங்டா. ஸோ கடவுள் பார்த்துட்டே இருப்பார்ல, கண்டிப்பாக நரகம்தான். ஸோ எங்கே போகிறனோ அங்கே உனக்கும் ஒரு சீட்டை போடுறேன், ஓகேவா? வாய் விட்டு சிரித்த புலவனோ,
நீ பேசுவது எதுவும் புரியவில்லை, இருந்தாலும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஆமாம், உன் நாமம் என்ன? உன் பெயர் என்ன? ஆர்த்தி. ஆர்த்தி? ஆர்த்தி என்று ஒரு பெயரா? ஏன், புலவன் இருக்கும்போது ஆர்த்தின்னு வைக்கக்கூடாதா? சரிப்பா, சாக டைம் ஆகுது, போயிட்டு வரேன்ன. காலத்தை மாற்ற முடிஞ்ச எனக்கு என் விதியை மாற்ற முடியலையே என்று புலம்பிக் கொண்டே அவர்கள் பின்னால் ஆர்த்தி போக, நல்ல பெண்தான், நச்சு குகையில் பலியாக போகிறாள் பாவம். நான் என்ன செய்ய இயலும்? பரிதாபம்தான் கொள்ள முடியும் என்று புலவன் அவள் போகும் வரை பார்த்தான். குகை உள்ளே ஆர்த்தியை பிடித்து தள்ளி அதன் நுழைவு வாயிலை அடைக்க, இருட்டில் கண்களை அலையவிட்ட ஆர்த்தி ஆ என்று அலறி அடித்துக்கொண்டு அங்கும் இங்கும் ஓடினாள். நச்சு நாகங்கள் அவளை விரட்ட உயிர் பயம் கொண்டு சிட்டுக்குருவி போல பரிதவித்து ஓட, அவள் முன்னால் ஒரு விஷநாகம் படமெடுக்க, காலிலேயே ஏதோ தீண்டுவது போல தெரிய, பிடித்து வைத்த மூச்சை நிறுத்தி பொத்தென்று பாறை மீதே மண்டை மோத ஆர்த்தி விழுந்து விட்டாள். நாக நஞ்சில் உயிர் போகுமோ இல்லையோ, நஞ்சானவனால் உயிர் போகும், அது உறுதி. அத்தியாயம் 5. தேசமே துக்கித்து கிடக்க அந்த ராஜ்யத்தின் மாமன்னன் வஜ்ரனோ தன் முன்னால் இடையசைத்து ஆடிப்பாடி கேளிக்கை செய்து கொண்டிருந்த பெண்களின் ஆடலை ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். ஒவ்வொருவராகவும் வந்து நளினமாக அவன் கண்ணுக்கு விருந்து படைக்க, சளைக்காது தன் ஆசனத்தில் சாய்ந்துட்கார்ந்து அவற்றை பார்த்து இரவை கழித்து கொண்டே இருக்க, புலவன் சற்று பதட்டமாக அங்கும் இங்கும் சுற்றி வர, ஆடல் பாடலை தன் கையை அசைத்து நிறுத்த சொன்ன வஜ்ரன், புலவா, இதோ இதோ இருக்கிறேன் அரசே என்று தடுமாறிய குரலில் வேகமாக ஓடி வந்த அவன் முன்னால் குனிந்து நிற்க, என்ன, உன் முகத்தில் எப்போதும் இருக்கும் தெளிவு இல்லாமல் இருக்கிறாயே? இல்லை அரசே, நன்றாகத்தான் இருக்கிறேன். என்னிடம் பொய் உரைக்கிறாயா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அரசே. போய் என்னானது என்றதுமே மிடர் விழுங்கிய புலவனோ சுற்றியுள்ள கூட்டத்தை பார்க்க, வஜ்ரன் கையசைத்திட அத்தனை கேளிக்கை கூட்டமுமே வெளியே போய்விட, அது இல்லை அரசே, நஞ்சு குகையில் போடப்பட்ட அந்த பெண்ணை பற்றிய சிந்தனையாகவே உள்ளது என்றதுமே அரியாசனத்தின் மேலிருந்த தங்க சிங்கத்தை வஜ்ரனின் கைகள் அழுத்தி பிடித்து அவனை கண்கள் இடுங்கிட பார்க்க, ஐயோ, தவறாக எதுவும் இல்லை அரசே, பாவம், முழுதாக மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அவள். அவளா? ஆமாம் அரசே, அறியாமல் செய்த தவறுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை வேண்டுமா என்று என் மனம் அவதிப்படுகிறது, மட்டுப்பட மறிக்கிறது. மனதில் பட்டதை அப்படியே சொல்லிவிட்டேன். தவறு எனில் மன்னிக்கவும் அரசே. ஓஹோ, என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? அந்த மந்தியை பார்த்தாலே எரிச்சல் முந்திக்கொண்டு வருகிறதே, அவளை கொல்வதுதான் எனக்கு தகும். அரசே, இந்த ஒரு முறை அவளுக்கு வாய்ப்பளிக்க வேண்டுகிறேன். எனக்காக இந்த ஒரு தரம் மாத்திரம் மன்னிக்கக்கூடாதா? இப்போது வஜ்ரனின் புருவம் யோசனையில் நெறிப்பட, இனிமேல் உங்களின் முன்னால் அவள் வரவே மாட்டாள், அதற்கு நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். அவள் தேசம் போய் சேரும் வரை உங்கள் கண்ணிலேயே அவள் படாமல் பார்த்து கொள்கிறேன் அரசே. அவள் தேசம் எதுவென்று தெரியுமா? இல்லை என்று அவன் தலையாட்ட, யோசனையாகவே தன் முத்திரை மோதிரத்தை காதருகே வைத்த வஜ்ரன், சரி, உனக்காக அவளை விடுதலை செய்கிறேன். ஆனால் நீ சொன்னது போல் அந்த மந்தி இனிமேல் என் முகம் முன்னால் வரவே கூடாது. அப்படி வந்தால் அன்றுதான் அவளுக்கு இறுதி நாளாக இருக்கும். கண்டிப்பாக அரசே, நான் சொன்ன உறுதியை உயிருள்ள மட்டும் காப்பாற்றுவேன். அதோடு அவளால் இங்கே ஏதாவது பிரளயம் நடந்தது, உன்னையும் உயிரோடு விடமாட்டேன். நீ என் விசுவாசி என்பதால் மட்டும்தான் இந்த கருணை காட்டியிருக்கிறேன். மனதில் வைத்துக்கொண்டு செயல்படு, புரிந்ததா? சரி சரி அரசே, நான் போய் அவளை காப்பாற்றவா? உயிரோடு இருந்தால் காப்பாற்றிக்கொள், நான் சொன்னது நினைவில் வைத்துக்கொள், அவ்வளவுதான் என்று எழும்பி போன வஜ்ரன் தலை மறையவுமே வேக வேகமாக அந்த காட்டை நோக்கி புலவன் ஓடினான். கையில் நெருப்பு பொடி ஒன்றை வைத்துக்கொண்டு குகையை திறக்க, சீறி வந்த கருநாகங்களோ அனைத்துமே அவன் கையில் வைத்திருந்த துகள் கண்டதுமே தெரித்து ஓட, கையில் வைத்திருந்த தீப்பந்தத்தால் ஒளி உண்டாக்கி குகையின் உள்ளே ஆர்த்தியை அவன் தேட, அவளோ பாறை மீது நுரை பொங்க தலை தொங்கி கிடந்தாள். பெண்ணே என்று வேகமாக அவள் அருகே போன புலவன் தயங்கி அவள் காலில் கருத்த இடத்தை கை வைத்து பார்க்க, நல்ல வேளை, நச்சு நாகமில்லை என்று தன் இடைக்கச்சையில் சிறிது துணியை கிழித்து அவள் காலில் கட்டு போட்டவன் ஆர்த்தியை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு தன் வீடு இருக்கும் இடத்தை நோக்கி ஓடினான். புலவா, யார் இது என அவன் தாய் வெளியே வர, திண்ணையில் படுக்க வைக்கப்பட்டிருந்த ஆர்த்தியை அனைவருமே சுற்றி நின்று வேடிக்கை பார்க்க, புலவன் முறைப்பெண் பவளம் மட்டும் முறைத்து கொண்டே அவனை பார்த்தாள். யாருக்கு யார் என்று பெண்கள் வயதுக்கு வந்ததுமே பேசி உடனே கட்டி வைத்து விடுவார்கள். அப்படித்தான் பவளத்துக்கு புலவனை பேசி முடித்திருக்கிறார்கள். 40 நாள் தீட்டு கழிந்ததுமே திருமணம் என்றிருக்க, அவன் பார்வையோ ஆர்த்தியை பரிதவிக்க பார்த்தது.
ஏனோ ஆர்த்தி புலவன் மனதை குடைந்தெடுத்தாள். பவளம் தீண்ட ஆண்மையை வந்த 2 தினங்களில் ஆர்த்தி உருவி எடுத்து விட்டாள் என்று வஜ்ரன் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. தாயே, அவளுக்கு என்ன ஆனது சற்று பாருங்களேன். அரசருக்கு தெரியுமா புலவா? ஆம் தாயே, அனுமதி கேட்டுத்தான் அழைத்து வந்தேன். அப்படியென்றால் சரி என்று அனைவருமாக ஏதோ புகையை போட்டு மகுடி வாசித்து அவளை தீண்டிய நாகத்தை அழைக்க, நாகம் ஒன்று மயக்க நிலையில் அங்கே வந்து விழ, நஞ்சை எடுத்துவிட்டு போ என்று அந்த புகையை அதன் முன்னால் வீச, நாகம் மகுடிக்கு மயங்கி தான் தீண்டிய இடத்தில் உள்ள விஷத்தை உறிஞ்சிவிட்டு போக, இனி பயப்பட ஒன்றுமில்லையே தாயே. இல்லை புலவா. பவளம் புலவனையே பார்த்து கொண்டிருக்க, அவன் கலக்கம் மெங்குமே ஆர்த்தியை எங்கே தங்க வைக்க என்பது மட்டும்தான். இவளை அரசர் கண் முன்பாக வரக்கூடாது என்றிருக்கிறார். ஏன் என்று பவளம் இப்போது கேட்க, தெரியாது. ஆகவே நம்மிடத்தில்தான் பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும். அரசரின் முன்னால் போனால் என்ன ஆகும் என்று பவளம் ஆர்த்தியை பார்த்து கொண்டே வினவ, கொன்றே போட்டு விடுவார். தாயே. புலவா, பார்ப்பதற்கு ஏதோ வேற்று தேசத்து பெண் போல இருக்கிறாள். நமக்கு ஏனப்பா வீண் பிரளயம்? இல்லை தாயே, நான் காப்பாற்றுவேன் என நம்பிவிட்டாள். சரி புலவா, உன் மதனி வீட்டில் இருக்கட்டும். அப்படியே ஆகட்டும். அண்ணன் போரில் இறந்திருக்க, அவன் மனைவி தனியாக வசிக்க, அந்த வீட்டில் இவளை இருக்க சம்மதம் தெரிவிக்க, ஆர்த்தியை அங்கே தங்க வைக்க. பாம்பு பாம்பு என்ற ஆர்த்தி கட்டிலிலிருந்து அலறிக்கொண்டே எழும்பிட, அவளை கன்னத்தில் கை வைத்து பார்த்து கொண்டிருந்த மொத்த ஊரையும் பார்த்து ஜெர்க்காகிவிட, புலவன் உள்ளே வந்தான். அப்போது, எப்படி இருக்கிறாய் பெண்ணே? சாவாமத்தான் இருக்கேன். உடனே வாய்விட்டு சிரித்தவனோ, உன் தேசம் போகும் வரை இங்கேயே இரு. என்னத்த போக, ஒன்று நீங்கள் அம்புட்டு பேரும் செத்து நான் அங்கிட்டு போய் வாழணும், இல்லைனா நான் இங்கே கிடந்து சாகணும். எதுக்கு எல்லாருமா மூஞ்சியவே பார்க்குறாங்க? நீ வித்தியாசமாக இருக்கிறாய் அல்லவா, அதனால்தான். இவனுங்க வேற கடுப்பை கிளப்பிக்கிட்டு நானே சோகத்தில் இருக்கேன். பெண்ணே, சாப்பிடு என்று புலவன் மட்டையில் ஊற்றிய கஞ்சியை கொடுக்க, சோகம் அது ஒரு ஓரமாக இருக்கட்டும், குடு சோத்த என்று வாங்கி முகர்ந்து பார்த்தாள் ஆர்த்தி. இட்லி, பிரியாணி, தோசை இதெல்லாம் இல்லையாப்பா? உடனே பேந்த முழிச்சிருவானே இவன், இதையே சாப்பிட்றேன்னா என்று சோகத்தை கிடப்பில் போட்டுவிட்டு ஒரு வட்டில் சோற்றை, அதாவது சாமை விறகு கஞ்சியை உள்ளே தள்ளிய ஆர்த்தி யாரையுமே பார்க்க தோணாமல் சோகமாக போய் பாறை மீது அமர்ந்து கொண்டு, எப்படி இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறது? ஒரு ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குதே. நாடியை தட்டி யோசித்தவளுக்கு வஜ்ரன் கையில் கிடந்த மோதிரம் பளீர் புன்னகையை வர வைத்தது. சூப்பரு, அந்த வஜ்ரன் கையில் போட்டிருந்த மோதிரத்தை வச்சு தானே என்னவோ சொன்னா, இங்கே வந்து விழுந்துட்டோம். அதே போல் அங்கேயும் போகலாம் தானே? ரைட். அப்போ அந்த மோதிரத்தை அபேஸ் பண்ணிட்டா போதும். ஆர்த்தி, நீ கண்டிப்பாக தப்பிச்சிடலாண்டி. எஸ். பட் எப்படி? அவன் தான் கொன்று விளையாடுறானே. பயந்தா வேலைக்காகாதிரி, ரிஸ்க் எடுத்தா தான் உசுறு தப்பிக்கும், இல்லைனா இங்கே மறுகையாகி போயிடுவ. புரியுது. ஆனால் அரண்மனைக்குள்ளே எப்படி போகிறது? டி, எப்படியாவது போடி. ஆனால் அவன் கையில் கிடக்கிற மோதிரத்தை எடுத்தே ஆகணும்டி ஆர்த்தி. இப்படியே யோசித்து அங்கேயும் இங்கேயும் நடை போட, மரத்தில் சாய்ந்து நின்று புலவன் அவளையே பார்க்க, இவன் என்ன இப்படி பார்த்து வைக்கிறான்? ஹலோ என்று அவன் முன் கையை ஆட்டி ஆர்த்தியோ புலவனின் கவனத்தை கலைக்க, என்ன கேட்டாய் பெண்ணே? அவளை ரசிக்க தொடங்கிவிட்டான் அவன். கேட்டா மட்டும் தந்துட்டு தான் மறுவேலை பார்ப்ப. நீ தான் உயிர் அரசனுக்குன்னு பட்டா போட்டு வச்சிருக்கியே, உன்கிட்ட ஒன்று கேட்கவா? என்ன மறுபடியுமா அரண்மனைக்கு கூட்டிட்டு போறியா? பார்ப்பெண்ணே, உன்னை கனப்பாடுபட்டு காப்பாற்றியிருக்கிறேன். இனிமேல் அரண்மனை பக்கமே தலை வைத்து படுக்காதே, புரிகிறதா என்றவள் கண்ணில் ஒரு பெண் அழுது மணலில் உருள்வது தெரிய, அரண்மனை காவலர்கள் அவள் அழ தூக்கி கொண்டு செல்வதை பார்த்த ஆர்த்தியோ, எதுக்கு அந்த பொண்ணை தூக்கிட்டு போறாங்க? அது என்ன, அரண்மனைக்கு தான் கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்ட, இதையாவது சொல்ல. அது அரண்மனை ரகசியம் என்று புலவன் நகர்ந்து விட, அப்படி என்ன எளவு ரகசியம் இருக்கும்? அதை நான் சொல்கிறேன் என்று பவளம் மரத்தின் மீதிருந்து குதிக்க, பதறி போய் நெஞ்சை பிடித்து கொண்டாள் ஆர்த்தி. யாருமா நீ? அவள் தன்னை அறிமுகம் செய்து கொண்டாள். ஓ, நல்ல வேலை, என் பேச்சு துணைக்கு நீயாவது கிடைச்சியே. அது சரி, அந்த பொண்ணை எங்கே இழுத்துட்டு போறாங்க? நம் அரசர் வஜ்ரன் இருக்கார் அல்லவா? ஆமா. அவர் அரண்மனைக்குத்தான். எதுக்காக? தினமும் அவருக்கு பெண்கள் வேண்டும். பொண்ணை வச்சு என்ன பண்ணுவான் என புரியாமல் இவள் யோசிக்க, அதற்கு. எதுக்கு? அதுதான். அவள் கட்டி அணைப்பது போல சைகை காட்ட,
சை, உங்க மன்னனுக்கு பொம்பளை சீக்கு வேற இருக்குதா? சுவாரஸ்யமாக மாமரத்தின் கிளை மீது ஏறி உட்கார்ந்து ஆர்த்தி கதை கேட்க, பவளமோ அவள் அருகில் அமர்ந்து கொண்டு கதை கூற ஆரம்பித்தாள். தினமுமே ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமாக அழைத்து கொண்டு செல்வார்கள். ஓஹோ, இது வேறயா? ஒருமுறை அரண்மனைக்குள் சென்றுவிட்டால் போதும், அதன் பிறகு சாகும் வரை வெளியேவே வர முடியாது. ஏன்? அவர் அழகிகள் மண்டபத்தில் அந்த புற அழகிகளாகவே இருக்க வேண்டியதுதான். தினமுமே ஒரு பொண்ணா? ஆம், இதுவரை 2000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் அவர் அந்த புறத்தில் இருப்பதாக கேள்வி. யாத்தே. ஒருமுறை தொட்ட பெண்ணை மறுமுறை தொடமாட்டாராம். காற்று வாயிலாக கேட்ட செய்தி இது. புள்ளிராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமோ இல்லையோ தெரியாது. ஆனால் இந்த வஜ்ரராஜாவுக்கு கூடிய சீக்கிரத்தில் எய்ட்ஸ் வந்துடும் போல இருக்கே. நம்ம பண்ண போகிற தீசிஸ் வஜ்ரராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா வராதான்னு தான் பண்ணணும் போல. மனுஷன் சரியான சபல புத்திக்காரன் போல. ரவுண்டு கட்டி அடிப்பான் போல இருக்கே. பார்த்து பதமாக தான் இருக்கணும். இவனை கொன்னதில் தப்பே இல்லை என்று ஆர்த்தியோ தலையை உதறி கொண்டவள், போதும் போதும், இதுக்கு மேலே எதுவும் சொல்லாத, இதுவே ஜீரணிக்க முடியல. அப்புறம் ஏதோ அரண்மனை போக வேண்டும் என்று புலவனாரிடம் பேசி கொண்டிருந்தாயே, அது என்ன விஷயம் என்று பவளமோ மெல்ல தூண்டில் போட்டு பார்க்க, மொத்தமாக கள்ளம் கபடமே இல்லாத ஆர்த்திக்கு மறைத்து பேச தெரியவில்லை. அது சும்மாதான், அங்கே என்னோட பொருள் ஒன்று இருக்கு, அதை எடுத்துட்டு வரலாம்னு பார்த்தேன். அதான் புலவன் வேண்டான்னு சொல்லிட்டானே. அவர் அப்படித்தான் சொல்வார். அதற்காக உன் பொருளை அப்படியே விட்டு விடுவாயா என்ன? போன அரசர் மறுபடியும் ஏதாவது என்ன பண்ணிட்டா? அவர் கண்ணில் பட்டால் தானே உனக்கு பிரச்சனை. கண்ணில் படாமல் பத்திரமாக போய் வந்துவிடு என்று பவளமோ சாதுரியமாக பேசினாள். அப்படியா சொல்ற? ஆனா அரண்மனை போகிறதுக்கு எனக்கு தெரியாதே. இந்த அரண்மனைக்கு எத்தனை மண்டபங்கள் உண்டு, எத்தனை வாயில்கள் உண்டு என்று அங்கே வேலை செய்யும் எங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படியா? நீ அரண்மனையில் வேலை பார்க்குறியா? ஆம், அதனால் நான் உனக்கு அரசர் கண்படாத இடமாக காட்டி தருகிறேன். அந்த வழியாக போய்விட்டால் கண்டிப்பாக நீ போன காரியம் சுபம்தான். வாரே வா, இப்படி ஒரு ஆளைத்தான் நான் தேடிக்கிட்டே இருக்கேன். உனக்கு கோடி புண்ணியம். தயவு செஞ்சு மேப்பை கொடுத்தாயே, அப்படியே போய் அந்த மோதிரத்தை எடுத்துட்டு நான் என் ஊருக்கு போய் சேர்றேன். நேராக வலது பக்கமாக போ. ரைட் சைடு. ஓகே, அடுத்து? அங்கிருந்து மேலே 2வது சாளரம் வழியாக உள்ளே போனாய் என்றால் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் உனக்கு வேண்டியவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடி வந்து விடலாம். பவளமோ சொல்லிவிட்டு ஊமையாக சிரித்து கொண்டாள். அவள் கூறிய 2வது சாளரம் வஜ்ரன் ஓய்வெடுக்கும் அவனின் தனி அறை. இரவு நேரம் அந்த அறையில்தான் தூங்குவான். ரொம்ப தேங்க்ஸ் என்று பவளம் கன்னத்திலேயே தட்டிய ஆர்த்தி ஒரு நீல கயிறை எடுத்துக்கொண்டு வேகமாக அரண்மனையை நோக்கி ஓட ஆரம்பித்தாள். போ, அப்படியே போய்விடு. அரசர் கண்ணில் நீ மறுபடியும் பட்டுவிட்டால் அன்று தப்பித்த உன் தலை இன்று கொய்யப்படும். புலவா, இவளை உன் கண் ரசிக்கிறது. இனிமேல் அவள் இருந்தால்தானே நீ ரசிப்பாய். நான் உனக்காகவே காத்திருக்க உன் கண்கள் அவளை தேடுகிறதா? இனி எப்படி அவளை நீ தேடுவாய் என்று நானும் பார்க்கிறேன் என்று ஓடும் ஆர்த்தியை வஞ்சத்தோடு முறைத்து பார்த்தாள் பவளம். ஏதோ ஒரு நேசங்களில் தானே பிழைகள் தொடங்குகிறது. பவளத்துக்கு புலவன் வேண்டும், புலவனுக்கு ஆர்த்தி வேண்டும், ஆர்த்திக்கு மோதிரம் வேண்டும், வஜ்ரனுக்கு என்ன வேண்டும்? தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயங்கள் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. உகம் கடந்த அதிசயனே. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.